திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது நடந்தால் அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாது. அன்னைக்கு திமுக ஆட்சியில் அஜித்குமார் அவரோட லாக்அப் டெத் கேஸ்க்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு இவரோட ஆட்சியில், அதுவும் இவர் ஒரு காவல்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளியை போலீஸ்காரவங்க அடிச்சே கொண்டிருக்காங்க. இன்னும் இவர் வாயை திறக்கலை. இவர் இதுக்கு மட்டுமா வாயை திறக்கிறது இல்ல, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வாயை திறக்கிறது இல்ல, ஊழல் லஞ்சல் எதுக்குமே வாயை திறக்கிறது இல்ல. வாயை திறந்து பேசுறதுன்னா ரெண்டே வார்த்தை தான், திமுக ஒரு தீய சக்தி, எல்லா பழியையும் தூக்கி என் மேல போட்டாங்க, ஒரு டேஷும் இல்ல, நான் என்ன அவுத்து போட்டா, இப்படிதான் பேசுவாரு. வேற எதுவுமே அவர் பேச மாட்டாரு. என்னமோ பண்ணுங்கடா, டெய்லி ஒரு நியூஸ், கேவலமா இருக்குடா உங்க ஆட்சி. திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது நடந்தால் அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறது கிடையாது. அன்னைக்கு திமுக ஆட்சியில் அஜித்குமார் அவரோட லாக்அப் டெத் கேஸ்க்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு இவரோட ஆட்சியில், அதுவும் இவர் ஒரு காவல்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளியை போலீஸ்காரவங்க அடிச்சே கொண்டிருக்காங்க. இன்னும் இவர் வாயை திறக்கலை. இவர் இதுக்கு மட்டுமா வாயை திறக்கிறது இல்ல, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு வாயை திறக்கிறது இல்ல, ஊழல் லஞ்சல் எதுக்குமே வாயை திறக்கிறது இல்ல. வாயை திறந்து பேசுறதுன்னா ரெண்டே வார்த்தை தான், திமுக ஒரு தீய சக்தி, எல்லா பழியையும் தூக்கி என் மேல போட்டாங்க, ஒரு டேஷும் இல்ல, நான் என்ன அவுத்து போட்டா, இப்படிதான் பேசுவாரு. வேற எதுவுமே அவர் பேச மாட்டாரு. என்னமோ பண்ணுங்கடா, டெய்லி ஒரு நியூஸ், கேவலமா இருக்குடா உங்க ஆட்சி.